டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாம்பார் சாதம். சாம்பார் சாதங்கிறது வீட்டில் எல்லாருமே செய்வீங்க. ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா வேறு ரைஸ் ஏதாவது யூஸ் பண்ணி செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோதுமை குருணை யூஸ் பண்ண போகிறோம். கோதுமை யூஸ் பண்ணி சாம்பார் சாதமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நல்ல க்ரீமியாக ரிச்சாகவும் இருக்கும். நிறைய நெய்யெல்லாம் கூட யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உடச்ச கோதுமை குருணைன்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டு கோதுமைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். 1 கப் கோதுமை குருணைக்கு 1/2 கப் துவரம்பருப்பும் கோதுமையும் சேர்த்து வேக வைக்கிறனால துவரம்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 1 கப் நம்ம போட்டதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கணும். 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு நம்ம நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். பொங்கல் மாதிரி குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம இப்போ சாம்பார் செய்யலாம். நான் இது வந்து ஓப்பன் குக்கிங் மெத்தடில் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கரில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரெஷர் குக்கரில் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சாம்பார் தாளிக்கிற மாதிரியே கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள், நல்ல ஒரு மணம் வரும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் 1 கப் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 10-12 புல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடணும். நல்ல ஒரு மணம் வரும். இதுலேயே நல்ல ஒரு அரோமா வரும். இதில் கொஞ்சோண்டு நான் இப்போது உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வணக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விட்டு சீக்கிரமாக எங்களுக்கு இந்த வெங்காயம்லாம் வணங்கி வரும். அதுக்காக தான் நம்ம இன்பிட்வீன் உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா தக்காளி 2-3 தக்காளி உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சாஃப்டாகி வரும். அதுக்காக மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு இதில் விசில் வந்துருச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளி நல்லா உங்களுக்கு வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா காய்கறி, எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். நாட்டுக்காய் போட்டு நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கேரட், பீன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு அது நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்மளுக்கு சாம்பார் போடுற அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. நல்லா சாம்பார் பொடி நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிங்கன்னா இதை அப்படியே மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய்கறி வேகிறதுக்காக இந்த முந்திரி கூட ஆப்ஷனல் தான். நான் ஒரு ஃப்ளேவருக்காக இதை ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரிச்சாகவும் இருக்கும் இந்த சாம்பார் சாதம். வீட்டு கெஸ்ட் எல்லாம் வர்ற அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லன்ச் மீலாகவும் இருக்கும். இது கூட வந்து நல்ல ஒரு வடகம், அப்பளம் இந்த மாதிரி பொரித்து கண்டிப்பாக நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கோதுமையில் இருக்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறையா இருக்குது. கார்போஹைட்ரேட் ரைஸ்லேயும் கோதுமையிலையும் ஒரே அளவு இருந்தாலும் இதில் வந்து நார்ச்சத்து ஜாஸ்தி அரிசியை விட. அதனால் இந்த மாதிரி நம்ம கோதுமை சார்ந்த ஃபுட்டு சாப்பிடும்போது இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு மெதுவாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் கோதுமையை ஆல்டர்னேட்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது, கால்சியம் நிறையா இருக்குது, அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற கோதுமை சாம்பார் சாதம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில்